சாமி, இன்னைக்கு என் பிள்ளையோட 10ஆம் கிளாஸ் ரிசல்ட் அவன் எப்படியாவது பாஸ் பண்ணிடணும். உங்க எல்லார் அருளையும் இந்த எலுமிச்சை பழத்துல வச்சிருங்க சாமி. ரவின, ரவின, ஏய் எழுந்துடுறா. ரவின, ரவின எழுந்துடுறா. அம்மா சாமி கிட்ட வேண்டி லெமன் ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன், குடிக்கிறியா? இதுதாங்க என் அம்மா. லூசுத்தனமா இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. பேரு சரோஜா, கடவுள் நம்பிக்கையோட பீத்தி. இதுல எழுதி படிடா, கன்ஃபார்மா பாஸ் ஆயிடுவேன். நான் சொல்லல கடவுள் நம்பிக்கையோட பீக்குன்னு. பரிகாரம் பண்ணி எங்க அம்மா பாதி வாழ்க்கை போயிடுச்சுங்க. எல்லா அம்மாக்கள் மாதிரியும் எங்க அம்மாக்கும் கொஞ்சம் என் மேல ஓவராவே லவ். டேய் அம்மா, என்ன பண்ற? கொஞ்சம் அப்படி நோட்டுக்கு போதுறோம், பாத்து. இந்த ஓவரான லவ் தாங்க என் வீட்டுல எனக்கு பிரச்சனையே. என்னங்க என்னங்க ஏங்க ஏங்க ஏந்துருங்க. என்னடி இந்தாங்க. ஏண்டி? இல்லங்க, நம்ம பிள்ளைக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு லெமன் ஜூஸ் போட்டேன்னா அவன் குடிக்க மாட்டேன்ட்டான். நீங்க குடிச்சிருங்க. காலையில 4:30 மணிக்கு அவன் குடிக்க மாட்டேன்னு சொன்னதை என்ன எழுத்து தரானா? அப்ப அந்த வீட்டுல நான் அவ்வளவா கேவலமானவன் ஆயிட்டேன். ஆமாங்க. இது இல்லங்க, இது வேஸ்டா போகுதுல்ல, நீங்க குடிச்சிருங்க. நாய் மூத்திரத்தை கூட குடிப்பேன்டி. அந்த நாய்க்கு போட்டதை நான் குடிக்கவே மாட்டேன்டி. திஸ் இஸ் மை டாடி உன்னி கிருஷ்ணன். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன். வாங்க, born in கேரளா, செட்டில்ட் இன் சென்னை. ஆனா லைஃப்ல இருக்கலாம் அவர் ஒரே ஒரு பிரச்சனை தான், அது நான் தான். கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிறது வரைக்கும் நான் தான் உழவுன்னு சொன்னேன். குழந்தை பிறந்த உடனே இப்ப அவன் தான் உழவுன்ற. ஒரு முட்டை கேட்டா கூட தர மாட்டேன். வளர்ற புள்ள அவனுக்கு வேணுங்க. இதெல்லாம் பார்த்து இந்த ஆள் ஒன்றும் பாவம் நினைச்சிடாதீங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு என்ன எங்க அம்மாவே செய்வார். லாங்கு எகோ ஐ பாத்து சொல்லப்பா, கொஞ்சம் ஃபாஸ்டா. பார்த்தேன். பாசாப்பா. உங்க பையன் ஸ்கூல் ஃபர்ஸ்டா? இல்லைங்க, என் பையன் பாஸ். டென்த்ல 35, 36, 37னா அப்ப 12ல 85, 86, 87. டேய் நீ ஐஏஎஸ்டா. என்னப்பா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 70 மார்க் வாங்க நானே ஆட்டோ ஓடினு இருக்கேன். உங்க பையன் ஜஸ்ட் பாஸ். என்ன மார்க்? கூட்டி கழிச்சு பார்த்தா 200 வருங்க. என்னடா பண்ண? நாய் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 35 மார்க்க வாங்கிட்டு இவ்வளவு சீர போட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு பிறந்திருக்கிறது சாதாரண குழந்தை இல்ல மேடம், கடவுளே வந்து பிறந்திருக்கிறார். such a blessing. உங்களுக்கு அவன் எப்படி பொக்கிஷமோ எங்களுக்கும் அவன் பொக்கிஷம் தான். அன்னைக்கு ஏதோ அட்மிஷன் தாங்க அப்படி சொல்லிட்டேன், சாரி. ஆனா இப்ப உங்க பையனுக்கு சீட் இல்ல மேடம். மேடம் இது கழுத்துல போடுறதா இல்ல கையில போடுறதா? மேடம்
கல்யாணம் ஆகி பல வருஷத்துக்கு எங்களுக்கு குழந்தையே இல்லை மேடம். கோயில் கோயிலா போய் தவம் இருந்து 5 வருஷம் 5 வருஷமா இதேதான் மேடம் சொல்லிட்டே இருக்கீங்க. மேடம் நீங்க இன்னைக்கு என்ன டிராமா பண்ணாலும் உங்க பையனுக்கு சீட்டு கிடையாது. எப்படிமா சீட்டு வாங்க?